Bocah, ini mana ni? Bus apa ni? Voilà, சுத்தமா வச்சுருங்க தெரியலாம நான் 3 வருஷம் சூப்பராக சாயந்தரம் மேலே நம்மளாம் சொல்லாதுண்ணா கழுவ மாட்டீங்களா அப்போ வெளியில வச்சா எவ்வளவு நேரத்துக்கு உயிரோட இருக்கும்? ஒரு மணி நேரம் மீன் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. மீன் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். அது மாதிரி தர மாட்டாங்க. நல்லா இருக்கும். வேற என்ன செட் பண்ணுங்க. செட்டிங் வேண்டாம். அதாவது வாட்ஸ்அப்ல பண்ணிக்கலாம். அது பச்சை சைடுல கட் பண்ணாம கிட்ட நடந்தாலே வரிசையா வாங்குறாங்க. ஏய் என்ன போறா? இதெல்லாம் கூட வாங்க போறா. ஏய் மாரை. ஆமா ஒரே கலர் ரெண்டு கலர் போடா. சரி சரி வரேன். यूनिट में हां देखिए गांव में जा और पुनः दे हां बोलना सुंदर है हां ये भी நமக்கு வந்துடும் டிஎஸ்ல
டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருக்குது. இது நல்லா இருக்குன்னு வீடியோ பார்க்கலாம். தூக்கி போட ஈஸியாக வந்துருங்க. அது தூக்கி போனோம்னா இது ஏன்னா கஷ்டப்பட்டுருக்காரு. இப்போ வியூவர்ஸ் இன்னைக்கு வந்து விரா மீன் அது வந்து இங்கே இருக்கு பாருங்க, ஆல்ரெடி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த விரா மீனை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் செட்டிநாடு ஸ்டைலில். செட்டிநாடு எல்லாத்துலேயும் பேசிக்காக மிளகாப்பொடி தான். ஸோ அந்த ஸ்டைலில் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு என்னென்ன சேர்க்கணும் ஃப்ரை விரா மீன் வறுவலுக்கு? மிளகாத்தூள், இப்போ இதில் என்னென்ன சேர்த்துருக்கணும்? மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு உள்ளது, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கு. இப்போ வந்து எலுமிச்சம்பழ ஜூஸ் வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து அந்த பேஸ்ட் அதில் தடவுறதுக்கு. ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதில் ஜூஸை புழிஞ்சு விட்டுருங்க. இப்போ பேசுங்க, மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துட வேண்டியதான். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கே பார்த்து ஒரு மீடியமாக, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா அப்புறம் அது ரசம் மாதிரி குடிக்க வேண்டியதுதான். அதனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிட்டு பேஸ்ட் வர அளவுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்துக்கிட்டு போட்டுக்கணும். உப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு. உப்பு வந்து அவங்களோட விருப்பம் தான். இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணிவிட்டு இப்போ இது என்ன பண்ணுவோம்? அந்த மீனில் தடவிடுமா? மீனில் தடவி ஊற வைக்கணும் ஒரு 1/2 hour. ஆமாம், ஒரு 1/2 hour. இப்போ மீனில் இந்த மாதிரி தடவுங்க. காட்டுங்க. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக படுற அளவுக்கு 2 சைடும் நல்லா தடவி, அதான் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு தடவிட்டு இந்த எல்லா மீனுக்கும் இது ஃபுல்லாக தேவையான அளவு தடவிட்டு இதை ரெடி பண்ணி வச்சுருங்க. ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து விரால் மீனை வந்து மசாலா தடவி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி மசாலாவை தடவிட்டு அப்ளை பண்ணி இப்போது ஒரு 1 hour ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். 1 hour ஊற வச்சாச்சு. ஊற வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து வறுக்க போகிறோம், ஏன்னா ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ தான் இப்போ விரால் மீன் எண்ணெய் வந்து எவ்வளோ நேரம் எண்ணெய் ஒதுக்கி வைக்கிறோம்? இன்னும் லைட்டாக சூடானா லைட்டாக கொஞ்சம் நேரம் சூடானால் போதும். இப்போ வந்து விரால் மீன்லாம் எடுத்து அடிக்க வேண்டியதான். இப்போ வந்து நல்லா பொரிஞ்சிருக்கு. நல்லா ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு மீனை வந்து பொரிச்சு எடுக்கிறதுனா அப்படியே தண்ணிக்குள்ளே எண்ணெயை வந்து தண்ணி அளவில் விட்டு உள்ளே முக்கி எடுக்கிற மாதிரி இல்லை, ஒரு மீடியமாக போட்டு லைட்டாக திருப்பி விட்டு இருக்கிற மாதிரி அந்த அளவு எண்ணெய் ஊற்றினா போதும். கரெக்டாக ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி அப்படி போட வேணாம். இது ஒரு அளவுக்கு லைட்டாக ஊற்றிட்டு நம்ம வந்து திருப்பி விட்டு தான் வறுக்கணும். அந்த ஸ்டைலில் இருந்தால் இப்போ எண்ணெய் நல்லா பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு எண்ணெயில். இப்போ இதில் என்ன ஆட் பண்ணலாம்? இல்லை எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ இதில் சன்ஃப்ளவர் ஆயிலா? ஓ, கடலை எண்ணெய் சேர்த்துருக்கோம். அதனால் எதை வேணால் சேர்த்துக்கலாம், எந்த எண்ணெய் வேணால் போட்டுக்கலாம்ல. ஆனால் இந்த மாதிரி வறுக்கும் போது கொஞ்சம் என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னென்னா கொஞ்சம் தெரிக்கும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வருங்க. இல்லாட்டி கண் ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்க்குறேன்ற மாதிரி கிட்டலாம் போகாதீங்க. ஏன்னா கண்ணில் பட்டுருச்சுன்னா அப்புறம் எண்ணெய் எப்போவுமே எந்த பொருள் எண்ணெயில் வறுக்கும் போதும் கொஞ்சம் தள்ளி இருந்து வருங்க. மேக்ஸிமம் சேஃப்டி முடிஞ்சால் அதுக்கு ஏதாவது க்ளவுஸ் மாதிரி போட முடிஞ்சால் போட்டு வருங்க, நல்லது. ஆமாம், அதே மாதிரி இதில் சேர்த்துருக்க மிளகாப்பொடி வந்து நாங்களே அரைச்சது கடையில். அதனால் மிளகாலாம் வாங்கி நீங்களே அரைங்க. மேக்ஸிமம் கடையில் மிளகாப்பொடி வாங்கினீங்கன்னா
அந்த ஒரிஜினல் செட்டிநாடு டேஸ்ட் வந்து கிடைக்காது. செட்டிநாடு சமையலை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே மசாலா வந்து வாங்குறதே கிடையாது. எல்லாமே நம்மளே செல்ஃப் மேட் தான். ராவாக மெட்டீரியல் வாங்கி நம்மளே அதை அரைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இருக்க நான் சொல்கிறேன், எந்த பிராண்டுமே, எந்த மிளகாப்பொடி பிராண்டாக இருந்தாலும் சரி, ஷாப்புன்னு சொல்லுவாங்க, பட் எந்த பிராண்டுமே நம்ம ஓனாக வாங்கி ஓனாக வாங்கி அதை நம்ம ரெடி பண்ணுற அளவுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்காது. ஸோ இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு. இப்போ எவ்வளோ நேரம் இது வறுக்கணும்? 10 நிமிஷம் ஆகும். இது ஒரு 10 நிமிஷம் குக் பண்ண. ஏன்னா மீனுன்றனால எப்போவுமே இது ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மீன் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. இது வந்து புதுசாக சமைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ அந்த மீன் ஃபஸ்ட்டு போட்டோடனே ரொம்ப ஒரு மாதிரி பொரிஞ்சு வந்துச்சு பார்த்தீங்களா அந்த சவுண்ட், அது கொஞ்சம் ஒரு டிப்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் அந்த பொரியிற சத்தம் வந்து கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் ஓரளவுக்கு மீன் குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் பாருங்கள், கொஞ்சமாக ஃபஸ்ட்டு இருந்த சவுண்டில் பாருங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ மீன் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வெந்துருச்சுங்க. திருப்பி விடும்போது கொஞ்சம் பார்த்து திருப்பி விடுங்க. ஏன்னா இப்போ இது வந்து லைவான விரால் மீன். இதை வந்து நீங்கள் லைவான விரால் மீனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். இதை வந்து நான் வீடியோ என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். எப்படி லைவான விரால் மீன் வந்து க்ளீன் பண்ணுறது எப்படி அந்த மாதிரி விஷயம்லாம் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு அந்த லைவாக இருக்கிறத பார்க்க பிடிக்காதுன்னா நீங்கள் அதை பார்க்கலாம். பட் இது லைவான விரால் மீன், நல்லா மேக்ஸிமம் ஃப்ரெஷ்ஷான மீன் இது. ஏன்னா இந்த கடலில் வாங்குகிற மீன் எதுவுமே வந்து மேக்ஸிமம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷுன்றது அதுவே வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நாள் ஐஸில் வைக்காமல் கிடைக்கிறது தான் ஃப்ரெஷ்ஷு. வஞ்சர மீன் அதெல்லாம். இப்போ இந்த விரால் மீன் வந்து மேக்ஸிமம் உயிரோட வாங்குறது தான் விரால் மீனோட ஸ்பெஷாலிட்டியே. விரால் மீன் இப்போ நீங்கள் இங்கே இருக்க சென்னையில் இருக்க அது மாதிரி உங்கள் ஊருங்களில் இருக்க ஹோட்டல்ஸில் கூட கிடைக்கும் மோஸ்ட்லி. ஆனால் இது ரொம்ப ரேரான ஃபிஷ் தான். இது எல்லா இடத்துலையும் ரொம்ப ஈஸியாக கிடச்சிடாது விரால் மீன். சில டைம் இருக்கும், சில டைம் இருக்காது. பட் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டான மீன் இது. ஏன்னா ரொம்ப லைவ் விரால் மீன்றனால இது வந்து மேக்ஸிமம் ஃப்ரெஷ் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து குக் ஆகிடுச்சு அது. இப்போ நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், பட் இருந்தாலும் என் மேலெலாம் என்ன அப்படியே தெரிச்சுக்கிட்டு இருக்குது கையில். அப்பப்போ சுருக்குன்னு அப்படியே பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு க்ளவுஸ் சேஃப்டியான இது போட்டு பண்ணுங்கள், அப்போ தான் நல்லது. இல்லை லைட்டாக கொஞ்சம் தண்ணியை கூட தடவிக்கங்க. அப்போ இது என்னோடய டிப்ஸ். இது கையோட எட்ஜிலலாம் கொஞ்சம் தண்ணி இல்லை ஏதாவது தடவிக்கிட்டிங்கன்னா படும்போது உங்களுக்கு அந்த இது தெரியாது. இப்போ வந்து கருவேப்பிலை லாஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறாங்க. கருவேப்பிலை போட்டோன்னே பாருங்கள் பட்டுன்னு தெரிஞ்சுக்கணும். கருவேப்பிலை எதுக்கு போடுறோன்னா ஸ்மெல் கிடைக்கும். அது போக எல்லாத்துலேயுமே கருவேப்பிலை சேர்க்குறது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான விஷயம். அதில் இருக்க நச்சுத்தன்மையெல்லாம் வந்து கருவேப்பிலை எடுக்கணும். அதனால தான் அது கருவேப்பிலைன்னு வச்சுக்காங்க. ஸோ கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணுறக்கூடாது, ஏன்னா கறிக்கணும். கருவேப்பிலை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் ஆட் பண்ணிட்டு கருவேப்பிலை போட்டோன்னே நல்ல வாசனை கிடைக்கும். ஃப்ரை வந்து ஆல்மோஸ்ட் கிட்ட க்ளோஸாக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் தெரியுதா? சரி, ஓகே. இப்போ வந்து எடுத்துருங்க இலையிலேருந்து. ஏன்னா ரொம்ப நேரம் இருந்ததுன்னா அது ஒரு மாதிரி கருவாடு மாதிரி வருது. எப்போ மீன் வந்து கரெக்டான அளவில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும், இல்லாட்டி அப்புறம் கருவாடு டேஸ்ட் மாதிரி வந்துடும். அதுதான் வறுக்க தெரியாமல் ரொம்ப நேரம் வறுத்துட்டோம்னா அந்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி கரெக்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் இருக்காங்க. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே எடுத்துருங்க. அதே மாதிரி கருவேப்பிலையும் எடுத்துருந்தோம்ல. எப்பவுமே எண்ணெயிலேருந்து ஒவ்வொரு செட் மீன் போடும்போதும் நீங்கள் கருவேப்பிலை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிங்கன்னா அந்த கருவேப்பிலையெல்லாம் எடுத்துருங்க. அது முக்கியமாக சொல்லணும். ஏன்னா கருவேப்பிலை அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா அது ரொம்ப கருவேப்பிலை தீஞ்சு போயிடும். அப்புறம் அது ஒரு தீஞ்ச ஸ்மெல் வந்துடும். திரும்ப நீங்கள் புதுசாக கொஞ்சம் வச்சுக்கிட்டு அப்பப்போ கொஞ்சம் ஒரு 10 பீஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஓகே, இதுதான் வந்து விரால் மீன் ஃப்ரை. ஃப்ரெஷ்ஷான லைவ் விரால் மீன்.